இப்படி எல்லாருக்கும் வாழ்த்திய மகா பெரியவர் ஆஹா, யார்கிட்ட வாழ்த்து பெற்றார்? யார்? இதை சொல்லி இன்னைய எபிசோடு முடிக்கிறேன். ஆஹா, 8 எப்பவுமே முன்னாடி முள்ளு உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. நேரம் என்பது தெய்வம் இல்லையா? ஆமாம். ஒரு 5 நிமிஷம் ஜாஸ்தியானாலும் எடுத்துக்கிறேன். ஆஹா, என்னன்னா இதை சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிடுறேன். ஆஹா, இல்லைன்னா இப்போவே வழியை பாடி முடிக்க முடியும். சொல்லலாம் இல்லையா? ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ். அதாவது மகா பெரியவா வாழ்க்கையில நடந்த அனுபவம் தான் நமக்கு இன்னைக்கு அவர் வாழ்த்துறதுக்கு கிடைச்சார். ஆஹா, யாருக்குங்க வாழ்த்தும் தகுதி வரும்? யாருக்கு? சிம்பிள் ஆன்சர், நிறைய வாழ்த்து பெற்றவர்களுக்கு தான் வரும். பலே பலே பலே. வங்கியில பணம் இருந்தா தானே சார் செக் செல்லும். ஆமா, இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகும். என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்படியே கேட்டு என்ன ஆகும்? பவுன்ஸ் ஆகும். கரெக்ட். அது ஆகக்கூடாது இல்லையா? ஆமா. அப்ப வாழ்த்து பெறுதல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. மகா பெரியவாளுக்கு 8 வயசு. ஓ, அழகான சம்பவம் இது. ஆஹா, செக்குன்னு ரொம்ப சிரிக்கிறது. செக்கோட ஐயோ சார், செக்கெல்லாம் எவ்வளோ செக்கு இன்னும் போடாத நிறைய வச்சிருக்காரு சார். அந்த மாதிரி ஆள் அவர். இவரும் அந்த மாதிரி தான். 2 பேரும் அதோ அவருக்காரே இருக்கு, கடைசியாக வற்ற வரலாம். அதாவது எப்படின்னா வாழ்த்து வங்கி. வாழ்த்து வங்கி நல்லா இருக்குல்ல அது பேரு. அருமையான ஒரு தேசிய உடைமையில தெய்வீக வங்கி இது. பலே வாழ்த்து வங்கி. எப்படின்னா 8 வயசு. சரி. சுவாமிநாதன் பேர். அவருக்கு பேர் சுவாமிநாதன். ஆமா. எல்லா குழந்தையும் விளையாடிட்டு இருக்காரு. ஓ. அங்க ஒரு அம்மாமி முறுக்கு வச்சுட்டு இருக்கா. ஓ, முறுக்கு மாமி. ஆமா, முறுக்கு மாமி வச்சுட்டு இருக்கா. பொதுவா மாப்பிள்ளை முறுக்குன்னு போ, இங்க மாமிகள் முறுக்கு. அழகா மாமிகள் முறுக்கு கடை அப்படின்னு போட்டு பிரமாதமா இப்ப இருந்தா யூடியூப்ல வந்திருக்கும். இந்த மாமி முறுக்கு போடுறத பாத்தீங்களான்னு ஒரு பையன் பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி. போட்டுட்டு இருக்கா. இது என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுதான் சொல்லணும். குழந்தை அவ்வளோ பாசம். 4 நண்பர்களோட விளையாடுது. சரி. நண்பர்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்க? ஏ சாமிநாதா, போய் முறுக்கு வாங்கிட்டு வாடா. துட்டு இல்லாம விஷயம் அது. உடனே இது அப்படியா, பைசா கொடுக்கணுமே. நீ போனா கொடுப்பா பாட்டி. ஓ முகத்தை பார்த்தா அப்படி இருக்கு, போய் வாங்கின்னு வா அப்படின்னு. இது போய் ராயர் சட்டையை போட்டுண்டு நின்னுண்டு, மாமி உங்க முறுக்கெல்லாம் ரொம்ப மணக்குது, எங்களை விளையாட விடலைங்க, ரொம்ப நல்லா இருக்குமா, மூக்கே தொலைக்குது, நாக்கு எப்படி தொலைக்கும், அதனால நாங்கெல்லாம் குழந்தை எல்லாம் விளையாடுறோம் இல்லையா, உங்க பேரன் பேத்தி மாதிரி இல்லையா, எங்களுக்கு நீங்க ஒரு 4-5 முறுக்கு கொடுங்கோ. வடா கண்ணா, எப்படி அந்த மாதிரி நெல்லிக்கு நீ கொடுத்தாலோ அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சின்ன கை, அதுல நிறைய முறுக்கு கொடுத்தோடனே கொடுத்துன்னு போகுது. வழியில ஒன்ன தின்னுட்டு போல அவர் அதை திங்கவா வந்தார் நம்மள்ட்ட. எடுத்துன்னு போகுது. எடுத்துன்னு போய் இந்தாடா வச்சுக்கோ, இந்தாடா வச்சுக்கோ. எல்லாம் ஒரே நிமிஷத்துல காலி. கர்ணனை போல். அவர் கொடுக்கல, அவருக்கு யாருமே கொடுக்கல. அதனால தான் அவங்க பேரே தெரியல. கொடுத்துருந்தா அவங்க பேர் தெரிஞ்சிருக்கும். கொடுக்கல. சுவாமிநாதான்ற பேர் நிக்குது இல்ல, கொடுங்கப்பா, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, பாரதி மாதிரி. அப்போ கொடுத்த உடனே எல்லாம் சாப்பிட்டாங்க. திருட்டு பசங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்லா சாப்பிட்டுட்டு இந்த குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்காம இது பாடு ஓடி பிடிச்சி விளையாடின்னு இருக்கு. ஏய், மொத்த நாளும் பேசுது, என்னடா பண்ணலாம், நல்லா இருக்கே முறுக்கு, சின்ன பசங்க என்ன வாலு பண்ணுவாங்கன்னு ஒரு காலேஜ் பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும். என்னடா பண்ணலாம், திரும்ப சுவாமிநாதன் அனுப்பலாம்டா, பிரமாதமா ஜோரா இருக்குடா முறுக்கு. சுவாமிநாதன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே, அது போயிடும், கேட்டா போயிடும், பின்னாடியே போயிடும் அப்படின்னு சொல்லி சுவாமிநாதா அப்ப மட்டும் நடிக்கிறாங்க. ஏன்னா முறுக்கு வேணாம். அந்த மாமிட்ட போய் இன்னும் ஒரு 4 முறுக்கு வாங்கிட்டு வரியா, இருக்கிறது 5 பேர், எப்படி சார் ஓட்டு விழும்? 5 பேர் ஆனா 4 முறுக்கு. அது ஏன் நீங்க 5 சொல்லலன்னு கூட கேட்கல சார். அவர் கேட்கல. அதான் சார் குழந்தை, தெய்வீக குழந்தை. போய் அப்படியா, உடனே சுவாமிநாதன் சொல்றார், அப்படியா நல்லா இருந்ததா, சரி சரி நான் போய் வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லி, மாமி முறுக்கு ரொம்ப நல்லா இருந்ததா, 2வது செட்டு சூடா போட்டு கொடுங்கோ. என்னோட என் நண்பர்கள் எல்லாம் கேட்குறா, அவெல்லாம் பசியா இருக்கக்கூடாது, கொடுங்கோ அப்படின்னு. சரிப்பா கண்ணா, அவளுக்கு கொஞ்சம் டெலிவரி மாறுது, லைட்டா டெலிவரி மாறுது. சரின்னு சொல்லி கொடுத்து 4 திரும்ப 4 எடுத்து கொடுத்தோடனே இந்தாங்கடா சாப்பிடுங்கோ. போய் சாப்பிட்டாங்க.
எல்லாம் நல்லா சாப்பிட்டுனே ஒரு ஏப்பம் வந்தது. ஏப்பத்தையும் மீறி ஏக்கம் வருது. ஏப்பமே ஏக்கத்துல தான் வரும் எப்பவுமே. அப்படி வந்தது. சுவாமிநாதா, நீளமா இருக்கு பாரு பேருப்பா, முறுக்கு ரொம்ப நன்னா இருந்ததுடா, கையில காசு இல்லடா, நீ போனதான் அந்த மாமி கொடுக்குது. யாராவது பாராட்டினா கேர்ஃபுல் ஆயிடுங்க. அதான் இதுல அது குழந்தை, தெய்வ குழந்தை. எங்க அப்பா சொன்ன வார்த்தை, ரொம்ப யாராவது பாட்டுறாங்கன்னா ஜாக்கிரதையா கேட்டுக்கோ, யாராவது நல்லா திட்டினாங்கன்னா மனசார வாங்கிக்கோ அப்படிமா. ஒரு கலைஞன் வளர்றதுக்கு அதான் படி. ஏன்னா நம்மளோட சிவாஜியின் குரலையே அங்கீகரிக்காத நாடு இது, முதல் நாடு. சாமிநாதா, உன்னை பார்த்தாலே மாமி முறுக்கு கொடுத்துருது, போய் வாங்கின்னு வாடா. மூணாவது முறையும் கொடுத்தது, வாங்கிட்டு வந்தார், கொடுத்தாரு. இதுக்கு மேலே அநியாயம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. அநியாயம் தானே? ரொம்ப. திரும்ப சுவாமிநாதா, இதுக்கு மேலே கேட்க மாட்டேன், டெவலப்மெண்ட்டு தான் டைலாக்கு, இதுக்கு மேலே கேட்க மாட்டோம், நீ கஷ்டப்படவே வேண்டாம், ஃபைனல் முறுக்கு போய் வாங்கின்னு வா அப்படின்னு சொன்னோடனே, மாமி மாமி லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே கேட்கவே மாட்டேன் உங்ககிட்டக்க, என்னோட ஸ்நேகித ஆளுக்கு எப்படியாவது நீங்கள் ஒரு 4 முறுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னோடனே பாட்டி கோச்சிட்டேன். என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? அட போயா, உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் 3 முறை கொடுத்தேன்ல, உனக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தான் வச்சிருக்கேனா தம்பி அப்படின்னோடனே சுவாமிக்கு மனசு வருத்தம் வந்துருச்சு. நீ எங்களுக்கு முறுக்கு கொடுக்கலன்னா நான் இனிமே இங்க வரமாட்டேன் போ. இதான் மேக்சிமம் கோவம். அவ உடனே நான் உங்களுக்கு தரமாட்டேன் போ அப்படின்னா. பெரியவாளோட மேக்சிமம் கோவம் நம்ம மினிமம் கோவத்தை விட கம்மியா இருக்கு சார். நம்மளோட மினிமம் கோவத்தை விட கம்மி அவரோட மேக்சிமம் கோவம். அதுக்கு அர்த்தம் கோவமே இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றா? தரமாட்டேன் போ அப்படின்னு. ஆமா, நான் இனிமே இங்க வரவே மாட்டேன் போ அப்படின்னு அந்த பாட்டி விட்டுருக்கலாம்ல. என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா சொல்றேன். பாட்டி என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? ஒரே வார்த்தை சொன்னா, ஆமா நீ வரமாட்டேன்னு சொன்னா நான் ரொம்ப கவலைப்பட்டுருவேன் பாரு, நீ பெரிய மடாதிபதி, பல்லக்குல வரப்போற, சேர்ல வரப்போற, உன்னை பூர்ண கும்ப வச்சு வரவேற்க போற, போவியா நீ அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு 12வது மாதம் காஞ்சி மடத்தின் மடாதிபதி ஆகிறார். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கூப்பிடு அந்த மாமிய சொல்லிருப்போமா மாட்டோமா? கூப்பிடு. அந்த காலத்து மன்னரா இருந்தா கூப்பிடு அந்த மாமியன்னு கூப்பிட்டு எல்லா முறுக்கையும் அரண்மனையில கொடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த காலத்து மன்னரா இருந்தா. இப்ப நம்மள மாதிரி மனிதர்களா இருந்தா கூப்பிடு, ஒரு கை பாத்துருவோம். இவர் என்ன தெரியுமா பண்ணார்? அதான் மகாபெரியவர். சஸ்பென்ஸை சொல்லி நிறுத்தவா சொல்லாம நிறுத்தவா? இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பதவி கொடுத்து, அதாவது அந்த மடாதிபதியா என்னையும் ஏன் அதிபதியா வைக்கிறா தெரியுமா? அதிபதினா அது பதவின்னு அர்த்தம். எதுக்காக வைக்கிறான்னா, நாங்கெல்லாம் சன்னியாசி தான், சன்னியாச கடமைக்கு அதிபதின்ற பேர் வரக்கூடாது. அதிபதின்ற பேர் எதுக்கு வரணும்னா, மக்கள்கிட்ட போய் மக்களா இருந்து மக்கள் குறைகளை கேட்கிற ராஜாக்கள் மாதிரியும் நாங்க நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னு விளக்கம் சொல்லியிருக்காரு தெய்வத்தின் குரல்ல. இவர் என்ன பண்ணாரு? அந்த மடத்து பொறுப்பை ஏற்றவுடன் அந்த சன்னியாசி கோலத்தை தாங்கி கொண்டு அருமையாக பல்லக்கில் ஏறி தேரில் ஏறி முதல்ல அந்த மாமியை பாக்குறார் சார். மாமியை பார்த்து, தாயே, இந்த உலகத்துல பல பேர் வாழ்த்தினாலும் பலிக்க மாட்டேங்க, நீ என்ன திட்டுன, ஆனா எனக்கு அது பலிச்சிருச்சு, இன்னைக்கு நான் மடாதிபதியாக வந்து விட்டேன், என்னை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். உன்னுடைய திட்டு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறது தீந்தமிழ், அதில் இருக்கிறது தீவிரமான பக்தி அப்படின்னு சொன்ன உடனே முறுக்கு கொடுத்தாளா மாமி? அத நாளைக்கு சொல்றேன். அதனால வியாழக்கிழமை வரைக்கும் நல்ல முறுக்கான சம்பவங்களுக்கு காத்திருங்கள். பெரியவாளோட தரிசன அனுபவங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த முறுக்கு சூடு ஆறாது. ஏன்னா சூடும் ஒளியும் அருட்பெரும் ஜோதி அவர்தான். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அந்த மகானுடைய வியாழக்கிழமை தரிசனத்துக்கு
அன்போடு காத்திருப்போம். இதுவரைக்கும் வந்து ரசித்த அத்தனை நேயர்களும் இன்னும் அடுத்த வியாழன் என்று மக்களை அதிகமாக அனுபவிப்பதற்காக கூட்டிக் கொண்டு வாருங்கள். நம் பெருமையோ உங்கள் பெருமையோ இல்லை, அவர் பெருமை. அதை சொல்வதில் நமக்கெல்லாம் ஒரு அழகான அனுக்கிரகம். அதனால் வந்திருந்த பெரியோர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி, குறிப்பாக பல்கலைக்கழகமே வந்திருந்தது போல அவர் சிறந்த பேச்சாளர், அம்மா சிறந்த ஆன்மீகவாதி, அருமையான ஒரு திருக்குறள் போல நீங்க அந்த அப்பேற்பட்ட அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொன்ன வள்ளுவரின் வரிக்கான வாழ்க்கையை உங்களில் பார்க்கிறேன். அதனால உங்ககிட்ட நாங்க எப்படி இந்த முறுக்கோ அந்த மாதிரி உங்க வீட்டில் சாப்பிட்ட வடை அப்படின்னு சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக உங்கள் அன்புக்கும் விருந்தோம்பலுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகை இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பு. எல்லாத்துக்கும் மேலா நீங்க ஒரு கிளாப்ஸ் கொடுக்கணும். எனக்கு தாயாக இருக்கும் திருமதி மகாலட்சுமி சுப்பு ஆறுமுகம் அப்பாவுடைய தவசம் முடிஞ்சு இன்னைக்கு தான் வெளியில் வராங்க. ஒரு வருஷம் கழித்து இன்னைக்கு தான் வெளியில் வராங்க. அதுவும் நல்ல விஷயமா நல்ல இடத்துக்கு வரணும்னு எங்கள் அண்ணா ஏற்பாடு பண்ண கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களின் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். விவி பவன் அண்ணாக்கு நன்றி, வெங்கடாச்சலம் அண்ணாக்கு நன்றி, ராமசாமி அண்ணாக்கு நன்றி, வந்திருந்த மீனாட்சி மேடம், பரத்வாஜ், அன்பு குழந்தை சமீரா, பெரியவர்கள் பேர் தெரியவில்லை, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு ஆடியோ வீடியோ 2 செக்ஷனுக்கும் அன்பை சொல்லிட்டு சீத சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கணேஷ் ராவ், பிரகாஷ் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்து அருமையாக நிகழ்ச்சிக்கு வாசித்தார். கணேஷ் அருமையாக 40 வருஷம் எங்கள் கூட இருக்கார் சார். அவருக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க சார். எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு. இவர் வந்து ஒரு 10 வருஷமா இருக்கீங்களா? 10 வருஷமா இருக்கார். அவர் 10-12 வருஷமா இருக்கார். 25. ஓ பலே பலே, சபாஷ். எல்லாருக்கும் எத்தனை வருஷத்துக்கும் அத்தனை விஷயத்துக்கும் சேர்த்து உங்களுடைய இவரா 32 வருஷம். சரியான எத்தனை வருஷமா பையன். இப்படி கேட்டு சொல்றதா அழகு. இவர் வந்து என்னுடைய பெஸ்ட் ஹாஃப். என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் இன்னொன்று ஒரு அதர் ஆங்கிள் ஒன்று சொல்றேன். என்னைக்காவது நான் தளர்ச்சி அடைஞ்சா கூட அந்த தளர்ச்சி அடையாதே என்று சொல்லி என்னை ஊக்கப்படுத்தும் இன்றைய அப்பா அவர் தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். தளராதேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கொஞ்சம் இறங்குனா பயப்படுற ஆள். அந்த மாதிரி குணத்தை வந்து கொஞ்சம் மாற்றி தைரியமாக, இதில் தைரியம் அப்பா கொடுத்தது, தமிழ் அப்பா கொடுத்தது, அன்பு அம்மா கொடுத்தது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எங்கெங்கே கிடைக்குமோ அது. எங்கள் 2 பேர் அன்பும் மகாபெரியவாளுடைய ஆசையால் நடந்த திருமணம். வாரியார் சுவாமி அன்போடு ஒரு வார்த்தை சொன்னார். தாலி எடுத்து கட்ட வச்சு ஒரு வார்த்தை சொன்னார். பாரதிக்கும் திருமகனுக்கும் ஞான சம்பந்தன் பிறப்பான் என்றார். அந்த ஞான சம்பந்தன் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் உட்காந்து பாடினது, அடுத்த வியாழக்கிழமையும் பாட போகிறது. எல்லா வியாழக்கிழமையும் உங்கள்கிட்ட ஒரு அன்பு வேண்டுகோள். இது மேலே 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 ரசனையாக பெருகுவதனால் அனைத்து உள்ளங்களும் ரசிப்பதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது. பாடுவதற்கு நாங்கள் ரெடி என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். அடுத்த வாரம் வியாழக்கிழமை முறுக்கான சம்பவங்களோடு சந்திப்போம். வழியவே பல்லாண்டு காலம் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, எந்தந்தாயா மகாலட்சுமி அவர்கள் வாழியவே, பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பல்கலைக்கழகம் ரசித்த தம்பதி டாக்டர் கௌரியை அம்மா தனலட்சுமி வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, மக்கள் எல்லோரும் வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, என்னனுக்கு பூரந்த பூவான மங்கை வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, பெரியா பெரியவர்களும் வாழியவே, ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, மீனாட்சி பரத்வாஜ் வாழியவே, அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே, இந்த வாரம் வந்தது போல அடுத்த வாரம் வந்து நீ வாழிய 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 வாழியவே. தக்கதி மிதக்கதி தக்கதி மிதக்கதி தக்கதி மிதக்கதி